வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டி தன் கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்று தெரியாமலேயே இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகி சதிகார கும்பலிடம் ஒரு குழந்தையை தொலைத்தவள் மீதமிருந்த ஒரு குழந்தையையும் காப்பாற்ற வேண்டி அமெரிக்காவில் இருக்கும் அத்தை வீட்டுக்கு செல்கிறாள் கல்கி. அங்கே மருத்துவ படிப்பில் அமெரிக்காவின் மிக சிறந்த நியூரோ சர்ஜனாக கடும் முயற்சியால் உருவாகுகிறாள். அது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக ஊரே கேலி செய்யும் அளவுக்கு இருந்த தன் உடல் எடையை கடும் உடற்பயிற்சியினால் குறைத்து யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி அழகாக உருமாறியிருக்கிறாள். அப்பாவின் அழைப்பை ஏற்று சென்னை வந்து அவள் வீட்டிற்கு சென்றவளிடம் சித்தி கல்கியின் அம்மா இறந்த பின்பு அவளுக்கு கொடுத்திருந்த சொத்தை எழுதி கேட்க கொடுக்க மறுக்கிறாள். அதற்கு சித்தியின் மகள் வர்ஷா கல்கியின் குழந்தையின் பிறப்பை பற்றி தவறாக பேசுகிறாள். வர்ஷா கண்டபடி பேசியதால் அவளுக்கு பலார் என்று ஒரு அறையை பரிசளித்துவிட்டு அங்கிருந்து செல்கிறாள் கல்கி. அந்த குழந்தைய யாருக்கு பெத்த என்ற கேள்வி அவளின் காதுக்குள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது. அது அவளுக்கே இன்னும் தெரியாத விஷயம். மேலும் பல துன்பங்களை அவள் வாழ்வில் அனுபவிக்க அது மட்டுமே காரணம். கல்கி கண்ணீருடன் பரபரப்பான அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள் நுழைகிறாள். அப்போது அங்கு தனது ஊழியர்களுடன் பேசிக் கொண்டிருந்த விஜயேஸ்வரனை பார்த்ததும் ஆச்சரியமானாள் கல்கி. அவளது PA சாதனா அனுப்பியிருந்த அதே முகம். புகைப்படத்தை விட நேரில் மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தார். ஆனால் விஜயை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லாததால் நேராக அவளது ரூமை நோக்கி செல்கிறாள். வெளியே நின்றிருந்த விஜயேஸ்வரன் தனது பாடிகார்டுகளிடம் அபினவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களுக்கெல்லாம் இருக்கு என கொதித்தெழுந்துவிட்டு அவனது அறைக்குள் செல்கிறான். விஜய் CCTVயை பரிசோதித்து பார்க்கும்போது அபினவிற்கு கல்கி முத்தமிடுவதை காண்கிறார். பக்கத்து அறையில் இருப்பவள்தானே என்று சந்தேகித்தவன் கோபத்தில் கல்கியின் அறை கதவை தட்டுகிறார். கல்கி தூக்க கலக்கத்தில் வந்து கதவை திறக்க என்னோட பையன் எங்க என்று முறைத்தவாறு கேட்கிறான் விஜய். உடலாலும் மனதாலும் சோர்வாக இருந்த கல்கி கோபத்தில் எனக்கு எப்படி தெரியும் என்றாள். கோபமடைந்த விஜய் என் பையனை காணோம், என்ன நெருங்க என் பையனை யூஸ் பண்ண பாக்குறியா? அவனை எங்க வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு, அவனுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் என்று எதையும் ஆராயாமல் காற்று மூச்சென்று கத்தத் தொடங்கினான். கல்கியும் கோபத்தில் மைண்ட் யுவர் வேர்ட் மிஸ்டர், அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது, தனியா நின்னுட்டு இருந்தா அதனால அவன் கூட பேசின அவ்வளவுதான், அண்ட் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று கோபமாக கூற அதற்கு விஜயின் பாடிகார்டு ஒருவன் ஓடி வந்து சார் அபினவ் கிடைச்சாச்சு என்று சொல்கிறான். விஜயின் 5 வயது மகன் அபினவ் ஹோட்டலின் ஒதுக்குப்புறத்தில் நகரத்தின் அழகான காட்சி தெரியும் கண்ணாடி ஜன்னலின் அருகே படுத்து உறங்கி போயிருந்தான். அபினவை பார்த்த விஜய் கோபத்தில் ஏன் இப்படி பண்ண என்று கத்தி கண்டிக்க அவன் கண் கலங்குகிறார். அதை கண்ட விஜய் அபினவை கட்டி அணைத்தபடி அவனது அறைக்கு தூக்கிச் சென்று கொண்டே ஏன் கிட்ட சொல்லாம போற? அதற்கு அபினவ் மழலை குரலில் எனக்கு போர் அடிக்குது, நீங்களும் பிஸியா இருக்கீங்க, நான் என்னதான் பண்ணுவேன் என்று புலம்புகிறார். விஜய் அறைக்குள் வரவும் அவனுக்கு ஒரு கால் வரவும் சரியாக இருந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்த விஜயின் மறுமுனையில் இருந்த அவர் சார், அந்த டாக்டர் பொண்ணோட லொகேஷன் போட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க என்று கூற போட்டோ அனுப்பு என்று மட்டும் கூறிவிட்டு விஜய் காலை கட் செய்தான். விஜயின் செல்போனிற்கு போட்டோ வர அது தெளிவாக இல்லாத காரணத்தினால் அந்த போட்டோவில் உள்ள பெண்ணை விஜய்க்கு அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் அவனுக்கு சற்று முன் பார்த்த கல்கியின் முகம் ஞாபகம் வருகிறது. சிறிது யோசித்து பார்த்துவிட்டு அவளாக இருக்க வாய்ப்பில்லை என்று முடிவுக்கு வருகிறான் விஜய். கௌதம் வர்ஷாவை சந்திக்க வர வர்ஷாவின் கண்ணம் வீங்கி இருக்கிறது. அதை கண்ட கௌதம் என்னாச்சு வர்ஷா என்று கேட்க கல்கி அடிச்சிட்டா, அவளுக்கு அந்த கம்பெனியை விட்டு தர எண்ணம் இல்ல என்றாள் வர்ஷா. நான் வேணா பேசவா என்று கேட்ட கௌதமருக்கு கல்கி தற்போது அழகாக இருப்பது தெரிய வேண்டாம் என்ற நினைப்பில் அவர்கள் சந்திப்பை தவிர்ப்பதற்காக வேணாம் என்கிறாள் வர்ஷா. அந்நேரம் அசிஸ்டன்ட் ஒருவன் கௌதமருக்கு கால் செய்து அந்த ஏர்போர்ட் பொண்ணோட விவரம் தெரியல, ஆனா அந்த பொண்ணு தங்கி இருக்கிற ஹோட்டல் தெரியும் என்று சொல்கிறான். வர்ஷாவிடமிருந்து தள்ளி சென்ற கௌதம் இத கண்டுபிடிக்க 2 நாளா என்று போனை கட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். மறுபுறம் கல்கி ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத மோசமான நிலையில் இருக்கும் தன் தாயின் கம்பெனி மீது கௌதமின் தாத்தாவிற்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் என்ற சந்தேகத்துடனேயே உறங்கி போனாள். மறுநாள் காலை வர்ஷா கல்கிக்கு கால் செய்து என்ன கல்கி, கம்பெனியை எழுதி கொடுக்கறத பத்தி யோசிச்சியா என்று கேட்க அதாம் நேத்தே முடியாதுன்னு சொல்லிட்டல்ல என்று சொல்ல, மேலும் வர்ஷா அந்த கம்பெனியை கொடுத்துடு, நான் உனக்கு 5 லட்சம் தரேன் என்று கேட்கிறாள்.
அது 50 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள கம்பெனி. ஆனாலும் கல்கிக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. அவளுக்கு தேவை அம்மாவின் கடைசி பரிசு. அதை நினைத்து புன்னகைத்துவிட்டு மறுக்கிறாள். ஆனால் வர்ஷாவிற்கு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தாள். ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு வர்ஷா, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அமெரிக்கால ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மயூரி கிட்ட அசிஸ்டண்டா சேர போறேன். எனக்கு அந்த கம்பெனியை எப்படி நடத்தணும்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ படிக்காத முட்டாள் தானே என்று அவளை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறாள். கத்தாத, காது வலிக்குது என்று கல்கி நக்கலாக சொல்லிவிட்டு காலை கட் செய்கிறாள். விஜய் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கும் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் மற்றும் வர்ஷா ஸ்டூடெண்டாக சேரப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் மயூரி இருவரும் ஒரே ஆள்தான். அது கல்கி தான். கல்கி தனது உடல் எடையை குறைத்த பிறகு தூக்கம்தான் அவளது ரெக்கவரி. அதனால் எப்போது படுத்தாலும் கும்பகர்ணனை போல தூங்குவாள். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எழுந்து கல்கி மெதுவாக பெட்ரூமை விட்டு வெளியே வந்தார். அங்கு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து ரிஷி கேம் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த கல்கி, குட்டி, எப்பவும் கேம் தானா? நீ சீக்கிரமா கண்ணாடி போட போறன்னு நினைக்கிற என்று கூற, அதற்கு ரிஷி, அப்படிலாம் இல்லம்மா, என்னோட கண்ணு எப்பவுமே ஹெல்தி, சோ நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்ல, பாப்போம் என்று பதிலளித்துவிட்டு குளிக்க செல்கிறாள் கல்கி. குளித்து முடித்து வந்தவள் ரஷி குட்டிக்கு பிடித்த பிரெட் சாலட் சாண்ட்விச்சை பிரிப்பேர் செய்து இருவரும் சாப்பிடுகின்றனர். தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிய கல்கி, ரஷி குட்டி, அம்மா வெளியில போயிட்டு வந்ததும் உன்னை எங்கேயாவது கண்டிப்பா கூட்டிட்டு போற. அம்மாக்கு இப்போ வர்க் இருக்கு, சீக்கிரமா வந்துருவேன், பத்திரமா இருக்கணும், வெளியே போக கூடாது என்று சொல்ல, போக மாட்டேன் மம்மி என்று கூறிவிட்டு மீண்டும் கேமில் மூழ்கினாள். அறையை விட்டு வெளியே வந்த கல்கி லிப்டினுள் செல்ல விஜயும் லிப்டினுள்ளே வருகிறான். அவனுடன் அவனது பாடிகார்டும் இருக்க சிறிது பதற்றத்துடன் இருக்கிறாள் கல்கி. கல்கியின் தோழி சாதனா அவளிடம் விஜயை பற்றி பல முறை கூறியிருக்கிறாள். அப்போதெல்லாம் கல்கிக்கு விஜயின் மேல் எந்தவித உணர்வும் வந்ததில்லை. ஆனால் நேரில் காணும் போது ஒருவித ஈர்ப்பு வருவது உண்மைதான் என்றாலும் நொடி பொழுதில் அதனை அடக்கிக் கொள்கிறாள். அப்போது ஏதோ யோசித்தவள், மிஸ்டர் விஜய், உங்க பையன் நேத்து தனியா நின்னுட்டு இருந்தான், அதனாலதான் அவன்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன். உங்களை கவர் பண்ணோன்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டீங்க என்று தெளிவாக சொல்ல, விஜய் அதை கண்டுகொண்டது போல தெரியவில்லை. அதை உணர்ந்த கல்கி எதுவும் பேசாமல் திரும்பி நின்று கொண்டாள். பின்னர் விஜய் ஒரு கண்ணால் கல்கியை பார்க்க ஆரம்பித்தான். பௌர்ணமி நிலவாய் ஜொலித்தவளை அவனால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. கல்கி லிப்டிலிருந்து வேகமாக வெளியே வர கௌதம் அவளின் வருகைக்காக லாபியில் காத்திருந்தார். அவளை பற்றிய விவரங்களை அவன் அறிய விரும்பி ரிசப்ஷனில் விசாரிக்கிறார். ஆனால் அவர்கள் தங்கியிருக்கும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கு இருப்பவர்களின் விவரங்களை பிறரிடம் பகிர மாட்டார்கள். எப்படியும் கல்கி கீழே வருவாள் என்று அவளுக்காக காத்திருந்தான் கௌதம். கௌதமை கவனிக்காமல் அவனை வேகமாக கடந்த கல்கியின் முன்பு நின்றான் கௌதம். கௌதம், ஹாய் கல்கி என்று சொல்ல, கல்கி புன்னகையுடன் ஹாய் கௌதம் என்றாள். ஆச்சரியமா இருக்கே, என் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க என்று கேட்ட கௌதமிடம், அது உங்க விசிட்டிங் கார்டுல பார்த்தேன் என்று சமாளித்தார். காஃபி ஷாப் போலாமா என்று கேட்ட கௌதமிற்கு ஓகே சொல்கிறாள். இதையெல்லாம் விஜயும் அவனது உதவியாளரும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். எனக்கெனமோ அந்த பொண்ணு மேல சந்தேகமாவே இருக்கு என்ற தன் எண்ணத்தை உதவியாளர் சொல்ல, விஜயும் அதை ஆமோதித்து அவளை கண்காணிக்கும்படி சொல்கிறார். காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்த கௌதமால் தன் எதிரே அமர்ந்திருப்பவள் பழைய கல்கிதான் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்கி ஆர்வமாக கேட்டாள். எப்படியாவது அவளது முதல் குழந்தையை பற்றிய உண்மையை கௌதமிடமிருந்து தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அவளுடைய எண்ணம். இல்ல, எனக்கு முன்னாடி ஒரு குண்டான பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்க மாட்டா, அதனால எனக்கு அதுல இஷ்டமே இல்ல. அவ ஒரு லூசு, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்கிறான். அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்ததா சொன்னாங்க, அந்த குழந்தை எங்க என்று கல்கி கேட்க, அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா என்றவன் சுதாரித்து, ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, நீங்க பெரிய பணக்காரர் இல்லையா, உங்களை பத்தி சோசியல் மீடியால எல்லாம் வந்துச்சு. ஆமா, நீங்க ஏன் அவ தங்கச்சிய கல்யாணம் பண்றீங்க என்று கேட்க, எல்லாம் எங்க தாத்தா கம்பல்ஷன், இல்லனா ஒரு பெரிய கும்பிடு போட்டு நான் பாட்டுக்கு போயிருப்பேன். அதுவும் இல்லாம எனக்கு உங்க குடும்பத்துல யாரையுமே பிடிக்கல என்று எரிச்சலுடன் கூறினான் கௌதம். கல்கியோ தொடர்ந்து, சரி உண்மையாவே அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைதான் பிறந்ததா கௌதம் என்று கேட்க, கல்கியின் கேள்வி விசித்திரமாக இருப்பதை உணர்ந்த கௌதம், முதல்ல அப்படிதான் சொன்னாங்க, ஆனா அவளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இன்னொரு குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது அவங்க அப்பா ராஜசேகருக்கு தான் தெரியும் என்று கூற,
இதற்கு மேல் அவனிடம் கேட்க ஒன்றுமில்லை என்று நினைத்து கல்கி அங்கிருந்து கிளம்பினாள். கல்கியின் மனம் முழுவதும் தனது இரண்டாவது குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றியே இருந்தது. கல்கி சென்னையில் மிகப்பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி யாரென விசாரித்து அவர்களிடம் தனது குழந்தையை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தாள். அவர்கள் கேட்ட அனைத்து டீடைல்ஸ்களையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அங்கிருந்து ஹோட்டல் ரூமிற்கு வந்த கல்கி ரக்ஷி யாருடனோ ஆன்லைன் கேமில் பேசி விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டு எரிச்சல் அடைந்து கோபப்பட, எனக்கு இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, நல்ல வேலை இன்னைக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க என்று கூற, அதை கேட்டதும் கல்கிக்கு ஒரு மாதிரியானது. தான் அவளை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லையோ என்ற எண்ணமே மேலோங்கியது. உடனே கல்கி, ரக்ஷிமா நாம டின்னர் சாப்பிட வெளியே போலாம் ஓகே என்று சொல்ல, அவள் அமெரிக்காவில் வளர்ந்ததால் பெரும்பாலும் ஆண்கள் அணியும் உடையையே விரும்புவாள். உடனே ரஷி குட்டி தனக்கு பிடித்த கிரே கலர் சூட்டில் ரெடியானாள். அதில் அவளை பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தையோ என்ற சந்தேகமே ஏற்படும். பின்னர் கல்கி ஃப்ரெஷ்அப் ஆக செல்ல, மொபைலில் தன் கேம்மேட்டிடம் நம்ம அப்புறமா விளையாடலாம், நான் இப்போ எங்க மம்மி கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பீட்சா சாப்பிட போறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கேமில் இருந்து லாக் ஆஃப் ஆகிறாள். இருவரும் கிளம்பி அருகில் இருக்கும் ரெஸ்டாரண்டிற்கு செல்கிறார்கள். மறுபுறம் விஜய் அறையில் விளையாடிக் கொண்டிருந்த அபினவ் தன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்த ரக்ஷி லாக் ஆஃப் ஆனவுடன் கவலையாகி போனது. நாங்க பீட்சா சாப்பிட போறோம் என்று கடைசியாக ரக்ஷி சொன்னது அவனது நினைவுக்கு வர ரெஸ்டாரண்ட் செல்ல முடிவு செய்கிறான் அபி. தன்னுடைய கேம் மேட் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே லாக் ஆஃப் செய்துவிட்டு வெளியே சென்றதை விட அபினவிற்கு அவள் பீட்சா சாப்பிட செல்வதாக கூறியது மட்டுமே நினைவுகளில் அலைமோதி கொண்டிருந்தது. விஜயின் தம்பி கௌஷிக் அபினவிடம், என்னாச்சு அபி குட்டிக்கு, விளையாட ஆள் வேணுமா? நானும் இந்த கேம் விளையாடுவேன், நான் இதுல டாப் 10 ரேங்கிங்ல இருக்கேன், எங்க டீம் லீடர் ஆர்கே தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன், நான் வேணும்னா அடுத்த தடவை உங்க கூட விளையாட வைக்கட்டுமா என்று கேட்டான். அதற்கு அபினவ் பாவமாக, எனக்கு பீட்சா வேணும் என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டே கௌஷிக்கிடம் கேட்கிறார். இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்ச கோபப்படுவான் என்று கௌஷிக் கூற, தெரிஞ்சாதானே என்று கூறி அங்கிருந்து கிளம்ப தயாராகுகிறான் அபினவ். வேணா அபிக்குட்டி, அப்பா வந்துருவாங்க, விஜய் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான் என்று கூறியும் கேட்காதவனாய் தன் சித்தப்பாவிற்கு கால் வந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு நொடியில் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். சிறிது நேரத்தில் ரூமுக்கு வந்த விஜய், அபி எங்க என்று கௌசிக்கை கேட்க, பேசிக் கொண்டிருந்த கௌஷிக் இங்குதான் இருந்தா என்று சொல்லிக்கொண்டே ரூமில் தேட, விஜய் கடும் கோபத்தில், he is just 5 years old, அவன் குழந்தைடா, உன்கிட்ட நம்பி விட்டம் பாரு, என்ன சொல்லணும் என்று கூறி பதற்றத்தில் லிப்ட் கூட ஏறாமல் படிக்கட்டுகளில் கடகடவென்று கீழே இறங்குகிறார். ரஷி குட்டியும் கல்கியும் விசாலமான 2 அறைகள் கொண்ட பீட்சா ஷாப்பில் அமர்ந்திருந்தனர். அப்போது ரக்ஷிதா, அம்மா எனக்கு கேக் வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி சென்ற அதே நேரம் கல்கி அமர்ந்திருந்த டேபிள் அருகில் அபினவ் ரக்ஷிதா அணிந்து வந்த அதே கிரே சூட்டில் வந்து நின்றிருந்தார். ரக்ஷிதாவும் அபினவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். எனவே உருவத்தில் இருவரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். இருவரில் யார் அபினவ் யார் ரக்ஷிதா என்று அடையாளம் காண்பதே அரிது. ஆம், அபினவ் கல்கியின் மூத்த மகன். கடையை அடைந்ததும் அபினவ் இதுவரை ருசித்திடாத மற்றும் பார்த்திடாத அனைத்தையும் ஆச்சரியமாக கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தருணம். கல்கி ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை குட்டி என்று அழைத்தது அவன் காதில் விழுந்தவுடன் திரும்பி பார்க்கிறார். என்ன சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, இன்னும் ஆர்டர் பண்ணலையா என்று விளையாட்டாக கேட்டுவிட்டு, அம்மாவை ஆர்டர் பண்ணட்டுமா என்று கல்கி கேட்க, அபினவ் இத்தனை நாட்களாக தான் கூப்பிட வேண்டும் என்று ஏங்கிய அந்த ஒரு வார்த்தை அம்மா என்று தன் காதில் விழுந்ததும் மகிழ்ச்சியில் மெய் மறந்து நின்றான். செல்லோ, என்ன ஆச்சு, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன் என்றாள் கல்கி. எனக்கு பீஸா வேணும், உண்மையாவே வாங்கி தருவீங்களா என்று அபினவ் கேட்க, ரக்ஷிதா என்று நினைத்து அபினவை தூக்கி வைத்துக் கொண்டு, கியூட்டா இருக்க, கண்டிப்பா வாங்கி தர என்றாள் கல்கி. ஆமா, என்ன திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குற, என்னாச்சு உனக்கு என்று புரியாதவளாய் கேட்கிறாள் கல்கி. அம்மா எனக்கு பசிக்குது என்று அபினவ் கேட்க, உடனே பிடித்த உணவுகள் அனைத்தையும் ஆர்டர் செய்துவிட்டு அமர்ந்திருந்தனர். அப்போது கல்கி, சரி இன்னைக்கு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று மெனு கார்டை பார்த்தபடி இருவரும் செலக்ட் செய்து கொண்டிருக்கையில் ஆர்டர் செய்த பீட்சா வர மகிழ்ச்சியாக அபியும் அவளும் பேசிக்கொண்டே சாப்பிடுகிறார்கள். மறுபக்கம் அடுக்கி வைத்திருந்த அனைத்து வகையான கேக்குகளையும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்த ரக்ஷிதா, எல்லாமே நல்லா இருக்கே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளும் நேரத்தில், இங்க என்ன பண்ற என்று ஒரு கோபமான குரல் ரக்ஷிதாவின் காதில் விழுந்தது. ரக்ஷிதா திரும்புவதற்குள் விஜய் அவளை அபி என்று நினைத்து பின்பக்கமாக தூக்கி வைத்துக் கொண்டான்.
இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதா தனக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அறிந்து ஐயோ என்னை யாரோ கிட்னாப் பண்றாங்க என்று அலற விஜய் அபி தன் மீது கோபமாக இருக்கிறான் என்று எண்ணி அவளது வாயை தன் கையால் மூடிக்கொண்டிருந்தான். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, அதுவும் தனியா வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அபி என்று ரக்ஷிதாவின் வாயை மூடிக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் விஜய். இப்படி தனியா வராதன்னு எத்தனை தடவை சொல்றது, ஹோட்டல்ல சாப்பிடுறது உடம்புக்கு நல்லதில்ல என்று புரிய வைக்க முயற்சி செய்கிறான் விஜய். அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது, அப்பாவுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும்ல என்று கேட்கிறான் விஜய். ரக்ஷிதா அப்பா என்று சொல்லி கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாள். அப்பா என்று சொல்லி பார்க்கும்போது அம்மா உனக்கு அப்பா இல்ல என்று சொன்னது அவள் நினைவுகளில் வர ஒரு முறை விஜயின் முகத்தை தடவி பார்த்து அப்பா அப்பா என்று தன் பிஞ்சு குரலால் கொஞ்சி அழைக்கிறாள் ரக்ஷிதா. விஜய் அதுக்கு என்ன இப்ப என்று கேட்க அப்பா பசிக்குதுப்பா, வாங்க ஏதாவது சாப்பிடலாம் என்று சொல்ல ஆச்சரியமடைந்தவனாய் தன் வாட்சை பார்த்துவிட்டு இன்னும் 1 hour தான் இருக்கு என்கிறான். 1 hour போதும்பா என்றாள் ரக்ஷிதா. அருகில் இருந்த டேபிளில் உட்கார்ந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் செய்தான் விஜய். அதற்கு ரக்ஷிதா அப்பா ஜூஸ் குடிச்சா அப்புறம் அதிகமா சாப்பிட முடியாது என்றவள் சர்வரிடம் அங்கிள் எனக்கு 2 சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்புறம் இட்லி என்றாள். அவள் இட்லி ஆர்டர் செய்ததை கண்டு வியக்கிறான் விஜய். பிறகு ஐஸ்கிரீம் நல்லதில்ல என்று சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டாள் ரக்ஷிதா. பிறகு உனக்கு யார் இட்லி எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க என்று விஜய் கேட்க ரக்ஷி கையை நீட்டி பக்கத்து கேபினில் இருந்த கல்கியை பார்த்து அதோ அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். விஜய் தனக்குள் கோபத்துடன் அந்த லேடி இன்னும் அபினவ கிட்ட என்னெல்லாம் சொல்லிருக்காளோ, அம்மாவா என்று முணுமுணுத்து விட்டு ரக்ஷிதாவிடம் அவன் உன் அம்மா இல்ல என்று கூற அப்பா அவங்கதான் என் அம்மா என்று உறுதியாக கூறுகிறாள். விஜய் அவள் அருகில் சென்று அபி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதன்னு, அதுவும் அழகான பொண்ணுங்கள நம்பவே நம்பாத என்று விஜய் கூற அதை கேட்ட ரக்ஷிதா அபியா என்று குழப்பத்துடன் அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்கள அப்பாவா ஏத்துக்க மாட்டேன் என்று உறுதியாக ரக்ஷிதா சொல்ல விஜய் அதிர்ந்து போகிறான். அபியிடம் திடீரென்று எப்படி இவ்வளவு மாற்றம் என்று உறைந்து நின்று கொண்டிருக்கிறான் விஜய். அப்பா நீங்க அவங்கள அம்மாவா ஏத்துக்கலனா நான் உங்கள அப்பாவா ஏத்துக்க மாட்டேன் என்ற ரக்ஷிதாவின் குரல் விஜயின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்க கோபத்தின் உச்சிக்கே சென்றார். விஜயின் கோப பார்வையை உணர்ந்த கௌஷிக் டேய் அண்ணன் கிட்ட சிக்கின செத்த எஸ்கேப் என்ற மைண்ட் வாய்ஸுடன் நைஸாக அங்கிருந்து நழுவிக் கொள்கிறார். விஜய் கோபத்துடன் சோஃபாவில் அமர்ந்திருந்த கல்கியை பார்த்து இந்த சூனியக்காரி இன்னும் என்னெல்லாம் என் குழந்தைகிட்ட சொல்லிருக்காளோ, இந்த மாதிரி எல்லாம் அபி பேசவே மாட்டானே என்று தனக்கு தானே கேள்வி எழுப்பிக் கொள்கிறான். திடீரென்று ரக்ஷிதாவை பார்த்து நீ அவ கூட தான் வந்தியா என்று கேட்க ரக்ஷிதாவும் அஃப்கோர்ஸ் என்றாள். உடனே விஜய் அதான பார்த்தேன், நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு, இல்லனா நீயே இட்லி எல்லாம் கேட்க போற என்று நினைத்துக் கொண்டே ரக்ஷியிடம் நீ இனி அவகிட்ட பேசவே கூடாது ஓகே என்று கராராக கூறுகிறான். அதை கேட்டு ரக்ஷிக்கு தனது அம்மாவிடம் எவ்வாறு பேசாமல் இருப்பது என்று கல்கியை பாவமாக பார்த்தாள். உடனே விஜய் சாப்பிட்டதெல்லாம் போதும் வா ரூம்க்கு போலாம் என்று கையை பிடித்து இழுத்துக்கொண்டே செல்கிறான். ஆனால் இன்டெலிஜென்ட் கேர்ளான ரக்ஷிதாவோ எப்படியாவது அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மாவோட சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அப்பா அம்மா அழகா இல்லையா, மூவி ஸ்டார் எல்லாரையும் விட அழகா இல்ல, நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியே போனா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று பிஞ்சு குரலில் கேட்க மேலும் விஜயின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அதே டென்ஷனுடன் ரூமிற்கு சென்றதும் அபி என்று நினைத்து ரக்ஷியிடம் அபி நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நான் குளிச்சிட்டு வரேன், நீ ஒழுங்கா படுத்து தூங்கணும் என்று கூறி குளிக்க சென்றான் விஜய். மறுபக்கம் ரெஸ்டாரண்டில் அபினவ் என்று தெரியாமல் ரக்ஷிதா பீட்சாவில் உள்ள அனைத்து காய்களையும் ஒன்று விடாமல் சாப்பிட்டிருந்தது கல்கிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எப்போதும் காய்களை ஒதுக்கி வைத்து சாப்பிடுபவள் இன்று மட்டும் எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்க அபினவ் அம்மா நான் இன்னொரு கேக் வாங்கிக்கிட்டுமா என்று பர்மிஷன் கேட்க ரொம்ப சாப்பிடுற, சரிப்போ சாப்பிடு என்று பதிலை கேட்ட அடுத்த நொடியே கேக் ஆர்டர் செய்ய ஓடினான் அபினவ். ரக்ஷிதா அம்மாவை விட்டு வந்திருக்க கூடாதோ என்று நினைத்து விஜய்க்கு தெரியாமல் அவனுடைய ரூமிலிருந்து வெளியேறி மீண்டும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்கே கல்கி தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்து அம்மா தூங்கிட்டியா போலாமா என்று கேட்க கல்கி இப்பவாது ரூமுக்கு போறதுக்கு மனசு வந்ததே, கேட்க வேண்டாமா, சரிவா போலாம் என்று ரக்ஷிதாவை அழைத்துக் கொண்டு ரூமுக்கு செல்கிறாள். மறுபக்கம்
அபினவ் ஆர்டர் செய்த கேக்குடன் அங்கு வர கல்கி இல்லாததை கண்டு ஏமாற்றம் அடைகிறான். அப்போது அவன் பின்னாலிருந்து விஜய், இன்னும் வயிறு ஃபுல்லாகலையா உனக்கு என்று கத்தியபடி அபினவை தூக்கிக் கொண்டு ரூமுக்கு செல்கிறான். கல்கியும் ரக்ஷியும் தூங்க தயாராகிக் கொண்டிருக்கும் போது காலிங் பெல் சவுண்ட் கேட்கிறது. ரஷிக்குட்டி, கதவு திறந்து யாருன்னு பாரு என்றாள் கல்கி. மா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க போய் கதவு தரங்க என்று கூறி கேமில் மூழ்கினாள் ரஷி. கல்கி சென்று கதவை திறந்தவுடன் ஒயிட் சூட்டில் 20 வயது உள்ள ஒரு ஆண் நின்று கொண்டிருந்தார். அவனை பார்த்து, ஹாய் மிஸ்ஸஸ் கல்கி, உள்ள வந்து பேசலாமா என்று கேட்க, வாங்க மிஸ்டர் என்று பேர் தெரியாமல் இழுக்க கௌஷிக் என்று கூறியவாறு உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். கல்கி, சொல்லுங்க மிஸ்டர் கௌஷிக், என்ன வேணும் என்று கேட்க, இந்த பிரசிடென்ஷியல் சூட்டை வெக்கேட் பண்ணணும் என்று அசால்ட்டாக சொல்ல, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கிறாள். நீங்க என் அண்ணனுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது, அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பார்க்க டீசெண்டா இருக்கீங்க. எங்க ஹோட்டல் ரூம் புக் ஆகி அதை நாங்களே கேன்சல் பண்ணா உங்களுக்கு நஷ்ட ஈடா பணம் தரணும். இந்தாங்க உங்க 7.5 லட்சம். இதை வச்சுக்கிட்டு ரூமை காலி பண்ணுங்க. கீழே வேற ஃப்ளோர்ல உங்களுக்கு ரூம் தரும் என்று கூறியவனை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறாள் கல்கி. சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க. நான் அவருக்கு ட்ரை பண்றத நீங்க பாத்தீங்களா? அது போக என்கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கேட்க, ஆனாலும் அப்பட்டமா தெரியுதே மிஸ் கல்கி. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க, அப்ப நீங்க மிஸ் தானே என்று ஏளனமாக கேட்டவனை கடும் கோபத்துடன் கெட் அவுட் என்று கத்துகிறாள். ஓகே, ஆனா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. இங்கதான் நாங்க தேடிட்டு இருக்கிற ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி வந்து தங்க போறாங்க என்று கௌசிக் கூற, அப்போதுதான் கல்கி விஜய் தன்னை தேடிக்கொண்டிருப்பது நினைவில் வந்தது. அதன் பிறகு எதுவும் பேசாமல் இங்கிருந்தால் மாட்டிக்கொள்ளுவோமோ என்ற பயத்தில் செக்கை வாங்கிக் கொண்டு வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனாள் கல்கி. கல்கி தூங்க சென்றதை உறுதி செய்து கொண்ட ரக்ஷிதா மீண்டும் ஆன்லைனில் தன் கேம்மேட் கௌசிக்கிடம் பேசிக்கொண்டே விளையாட தொடங்கினாள். ஆர்கே, நீ பையனா பொண்ணா என்று கௌசிக் கேட்க, அது சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது என்றபடி தொடங்குகின்றனர். கௌசிக் ரக்ஷியிடம், ஆமா நீ இன்னைக்கு கேம் விளையாட வரவே இல்ல என்று கேட்க, தான் ரூம் ஷிஃப்ட் செய்த கதையை கூறினாள். பிறகு கௌஷிக், ஆர்கே, நீ கலிபோர்னியாலிருந்து சென்னை வந்துட்டு சொன்ன, எங்க இருக்க சொல்லு தல என்று கேட்க, ரக்ஷிதா தங்கியிருக்கும் ஈஸ்வரன் குரூப் ஆஃப் ஹோட்டல் பேரை சொல்ல, அதை கேட்ட கௌஷிக் அதிர்ச்சியில், நானும் அங்கதான் இருக்கேன், நானே வந்து உங்களை பாக்குறேன் என்று சொல்ல ஓகே என்கிறாள். உடனே ரூம் நம்பர் என்ன தல என்று கேட்க, இன்னைக்கு வேணா, அம்மா தூங்கிட்டாங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்லி உறங்க செல்கிறாள் ரக்ஷிதா. நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கல்கி மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். விடிந்ததும் கௌதம் கல்கி தங்கியிருந்த ஹோட்டலில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அருகிலிருந்த பாருக்கு சென்று, என்ன செய்யணும்னு தெரியும்ல, சரியா செஞ்சிருங்க என்று கூறிவிட்டு வெளியே வந்தான். கௌதமின் போனை எடுத்து, ஹாய் மிஸ் கல்கி, உங்க போன் நம்பரை கீழே ரிசப்ஷன்ல வாங்கின, அதுக்கு முதல்ல சாரி. உங்களால இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு கீழே இருக்கிற பாருக்கு வர முடியுமா பிளீஸ் என்று கல்கிக்கு மெசேஜ் அனுப்பினான். ஆனால் கல்கி அதை ஸ்பாம் என்று நினைத்துவிட்டு டெலிட் செய்து விடுகிறாள். அங்கு கௌதம் வருவான் என்று எதிர்பார்க்காத வர்ஷா அவனை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த வெயிட்டர்கள், ஒருவேளை கௌதம் சார் அவருடைய ஃபியான்சிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரோ, கௌதமோட ஃபியான்சி ரொம்ப லக்கி போன்ற பேச்சுக்களை கேட்டு முகம் சிவந்தாள் வர்ஷா. கௌதம் தனக்காகத்தான் சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருப்பதாக நினைத்து குதூகலமானாள். கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று அனுப்ப, அது தவறுதலாக வர்ஷாவிற்கும் சென்று விடுகிறது. மகிழ்ச்சியில் வெளியே வர அப்போது கல்கி அங்கிருப்பதை பார்த்து விட்டாள். இவ்வளவு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கல்கி எப்படி வந்திருப்பாள் என்று பல தவறான எண்ண ஓட்டங்களுடன் பார்ட்டிக்கு தயாராக ஷாப்பிங் செல்கிறாள் வர்ஷா. கல்கியை வெறுப்பேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வர்ஷா கல்கிக்கு மெசேஜ் செய்கிறாள். அதில், உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா, கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று இருக்கிறது. மெசேஜை திறந்து பார்த்த கல்கிக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா, கம் டு வெல்வெட் பார் அட் 8 என்று இருந்த மெசேஜை கண்டதிலிருந்து கோபம், அழுகை, விரக்தி, நிம்மதி என்று எந்த உணர்வுடன் தான் இருக்கிறோம் என்று தெரியாமல் எப்போது 8 மணி ஆகும் என்ற எதிர்பார்ப்பில் பதற்றத்துடனே இருக்கிறாள் கல்கி. 8 மணி ஆனதும் பார் முழுவதும் நிரம்பி வழிந்தது. ரிச்மேன்ஸ் பார்ட்டி என்பதால் கௌதமின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஆண் மற்றும் பெண் நண்பர்கள் கையில் மதுக்கோப்பையுடன் ஆரவாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்தவர்களில் சிலர், கௌதம் வர்ஷாவை ப்ரப்போஸ் செய்ய போறான் என்றும் வர்ஷா ரொம்ப லக்கி என்றும் பலவாறு பேசிக்கொள்ள, அதை கேட்டு சிகப்பு உடையில்
அழகான ஃப்ரெஷ் காஷ்மீர் ஆப்பிள் போல ஜொலித்துக் கொண்டிருந்த வர்ஷா வெட்கத்தில் மேலும் சிவக்கிறாள். அப்போது வர்ஷாவின் தோழிகள், ஆமா உங்க அக்கா சென்னை வந்துட்டாளாமே, எதுக்கு வந்தா? அதான் அவளுக்கும் கௌதமுக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல என்று அனைவரும் மாறி மாறி பேசிக்கொண்டும் கல்கியை திட்டி தீர்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அருகில் இருந்த வர்ஷாவின் ஃப்ரெண்ட், ஏய் உன்னோட அக்கா என்று வாசலை பார்த்து கூற அனைவரும் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை பார்க்க கல்கி கேஷுவலாக ஜீன் டிஷர்ட்டுடன் நின்று கொண்டிருக்கிறாள். வர்ஷா எங்கே என்று அலைமோதிய கண்கள் அவளை கண்டதும் நேரே அவள் அருகில் செல்ல, அதே சமயம் கௌதமை நோக்கி வெயிட்டர் ஒருவன், சார் அவங்க வந்துட்டாங்க என்று கூற, எல்லாமே ரெடிதானே, கரெக்டா பண்ணிடுங்க என்று வெயிட்டரிடம் கூறிவிட்டு எங்கேயோ செல்கிறான். மறுபக்கம் கல்கியை வர்ஷாவின் நண்பர்கள் அனைவரும் எதிரியை பார்ப்பது போல முறைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் பலவாறு கேள்விகளை கேட்டு அவளை எரிச்சலடைய செய்கின்றனர். ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வந்த கல்கி அவள் முன் நின்று கொண்டு, வர்ஷா என்னோட குழந்தைங்க என்று கேட்க, அதற்கு அவள், உட்காரு கல்கி, இங்கே உட்காந்து நடக்கிறத வேடிக்கை பாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்கிறாள். அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்து வர்ஷா, கல்கி நீ சப்போஸ் குண்டா இல்லாம ஒல்லியா அழகாவே இருந்திருந்தா கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பான்ல என்று நக்கலாக கேட்க, இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கடுப்புடன் வர்ஷாவை பார்த்து கேட்கிறாள். மேலும் வர்ஷா, நம்ம 2 பேருமே ஒரே ஃபேமிலி தான், ஆனா நீ மட்டும் எப்படி அவ்ளோ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போலாம், அதுவும் குண்டா இருந்துகிட்டு, இப்ப நடக்கிறத பாக்குறல்ல, கௌதம் என்ன லவ் பண்றான், கண்டிப்பா நீ ஒல்லியானது வேஸ்ட் தான் என்று அடுக்கிக் கொண்டே செல்ல கல்கியின் கோபம் உச்சத்தை அடைகிறது. அப்போது திடீரென்று விளக்குகள் அணைய, பாடல்கள் நிறுத்தப்பட, ஒரு ஸ்பாட்லைட்டில் அழகான ஒயிட் சூட்டில் கிட்டார் இசையுடன் கௌதம் ஆடத் தொடங்க நண்பர்கள் அனைவரும் அவனை சீர் அப் செய்கிறார்கள். அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸுடன் முடிக்கிறார். பின்னர் கௌதம், நான் இந்த ஹோட்டலை புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பொண்ணை இப்போ ப்ரப்போஸ் பண்ண போறேன். அந்த பொண்ணோட கண்ண எப்போ முதலா பார்த்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன். அது ஒரு மேஸ் மாதிரி, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல, அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கல என்று உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருக்கிறார். பின்னர் தன் கையில் பொக்கே மற்றும் காஸ்ட்லி டைமண்ட் ரிங் பாக்ஸுடன் நடக்க ஆரம்பிக்க வர்ஷா மகிழ்ச்சி பெருக்கில் எழுந்து ப்ரப்போசலை ஏற்றுக்கொள்ள தயாராகிறாள். ஆனால் கௌதம் கண்களில் தெரிந்தது கல்கி மட்டுமே. அப்போது சீலிங்கில் இருந்து ரோஜா இதழ்கள் கொட்ட ஆச்சரியத்துடன் அனைவரும் நிற்க, கௌதமோ வர்ஷாவை தாண்டி சென்று, கல்கி நீங்க என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துப்பீங்களா என்று கெஞ்ச கோபத்தில் சிவக்கிறாள் வர்ஷா. இதை எதிர்பார்க்காத கல்கி வர்ஷாவை ஏளனமாக பார்த்துவிட்டு கௌதமை பார்த்து புன்னகைக்கிறாள். கல்கியின் புன்னகையில் கௌதமின் முகம் மலர்கிறது. அருகில் இருந்த வர்ஷா, கௌதம் என்று கத்த, நீங்க என்ன பண்ற வர்ஷா என்று கேஷுவலாக கேட்கிறார். அந்த கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாத கோபத்தில் வர்ஷா கல்கியை கீழே தள்ளிவிட்டதை பார்த்து, என்ன பண்ற நீ என்றான் கௌதம். அதற்கு வர்ஷா, இவ என்னோட அக்கா கல்கி, முன்னாடி குண்டா இருந்தால அவதான் இப்ப உன்னை ஏமாத்திட்டு இருக்கா என்று கோபத்துடன் கத்துகிறாள். என்னது என்று ஆச்சரியத்துடன் கௌதம் நிற்க, கையில் இருந்த பொக்கையை கீழே விழ அனைவரும் கல்கியை கோபத்துடன் நெருங்குகிறார்கள். அப்போது அந்த வழியாக வந்த விஜய் ஏதோ தவறு நடப்பதாக எண்ணி உள்ளே நுழைந்து, நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க, இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து சண்டைலாம் இங்க போடக்கூடாது என்று கோபமாக கூறுகிறார். நீ யாரு முதல்ல என்று கௌதம் திமிராக கேட்க, விஜய் ஈஸ்வரன் என்ற குரல் ஒலித்தவுடன் கௌதமிற்கு தூக்கி வாரி போட்டது. ஆனால் கல்கியோ வர்ஷாவை திரும்பி பார்த்து, நீ இன்னும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல என்கிறாள். அதற்கு அவளோ திமிராக, என்ன சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே கேஷுவலாக சென்று கொண்டிருக்கிறாள். கல்கி பின்னால் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிக் கொடுக்க வர்ஷா அருகில் இருந்த டேபிளுக்கு கீழே சென்று விழுகிறாள். கல்கி உடனே சென்று அவளின் முடியை பிடித்து, என்ன சொல்லணும்னு ஞாபகம் இல்லையா வர்ஷா, இல்ல ஞாபகப்படுத்தணுமா என்று கேட்க, அப்போது விஜய், இங்க இப்படி குரூப்பா நின்னு வயலன்ஸ்லாம் பண்ணக்கூடாது என்க, நான் தனியா தானே இருக்க என்று அசால்ட்டாக கூறிவிட்டு வர்ஷாவை பார்த்து முறைக்கிறாள் கல்கி. காப்பாத்துங்க, என்ன ஒருத்தி அடிக்கிறா என்று வர்ஷா கத்தி சீன் போட, என்ன ஆள் சேர்க்க பாக்குறியா என்று கேட்டுவிட்டு, சொல்லு என்னோட குழந்தை எங்க, எதுக்கு இங்க என்ன தேவையில்லாம வர வச்ச என்று அவள் முடியை அழுத்தியபடி, இப்ப சொல்ல போறியா இல்லையா என்று மீண்டும் கன்னத்தில் ஒரு அறை விழ, இதற்கு மேலும் சொல்லலனா அவ்வளவுதான் என்று நினைத்த வர்ஷா, சொல்ற
என்கிறாள். கல்கியின் அடி தாங்க முடியாமல் சொல்ற என்று பதறிய வர்ஷா மேலும் பேச ஆரம்பிக்கிறாள். அந்த குழந்தை எங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை சும்மா வர வைக்கணும் தான் அப்படி மெசேஜ் பண்ண என்று அழுது கொண்டே கூறினாள். அதை கேட்ட கல்கிக்கு வாழ்வே இருண்டது போல ஆனது. எரிச்சலுடன் வர்ஷாவை பார்த்து, ஏன் இப்படி பண்ற? என் வாழ்க்கை பூராவும் நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணுமா? என்ன வருத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று தழுதழுத்த குரலில் கேட்கிறாள் கல்கி. தான் ஏமாந்து விட்டோம், இனி இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை என்று எண்ணி அங்கிருந்து வெளியேறினாள் கல்கி. பார் என்ட்ரன்ஸில் தன் அசிஸ்டன்டுடன் நின்று கொண்டிருக்கிறான் விஜய். கல்லு மாதிரி இருந்த கல்கி அப்படி உள்ள நடந்துகிட்டது என்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது தன்னிடம் உள்ள நியாயத்தை சொல்ல விரும்பிய கல்கி அவன் அருகில் வந்து பேச ஆரம்பிக்க அவளையே அறியாமல் கொட்டாவியுடன் ஆரம்பிக்கிறாள். அருகில் இருந்த அசிஸ்டன்ட் என்ன ஒரு அரகன்ஸ் என்று மைண்ட் வாய்ஸில் நினைத்துக் கொள்கிறான். அப்போது கல்கி, உங்க பார்ல எப்படி நடந்துட்டதுக்கு சாரி மிஸ்டர் விஜய், நான் வயலண்டான பொண்ணு கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், சாரி ஒன்ஸ் அகெயின் என்றாள் சோகமாக. என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியானான் விஜய். அதற்கு மேல் எந்த பதிலும் வராததால் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் கல்கி. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நம்மள பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கா. கண்டபடி சண்டை போட்டுட்டு வயலண்ட் இல்லன்னு சொல்றா. ஏற்கனவே அபினவ் மூலமா உங்களை நெருங்க ட்ரை பண்றா, கேர்ஃபுல்லா இருங்க என்று விஜயிடம் கூறினான் அசிஸ்டன்ட். அதற்கு விஜய் வாய மூடு என்று கூறி அங்கிருந்து நகர்ந்தான். மறுபுறம் ஹோட்டலின் காஃபி ஷாப்பில் தன்னுடைய கேம் மேட்டை சந்திக்க ரக்ஷிதா கௌபாய் ஹேட் மற்றும் பிளாக் ஷூவுடன் சென்று கொண்டிருக்கிறாள். கௌஷிக் ஒரு அழகான பெண்ணை சந்திக்க போவதாக எண்ணி எக்ஸைட்மெண்ட்டுடன் அமர்ந்திருக்கிறான். தன்னுடைய லீடர் இன்னும் வராததால் பல மெசேஜ்களை அனுப்பி கொண்டிருக்கிறான். உடனே ஆர்கிவிடமிருந்து கால் வருகின்றது. நீ எங்க இருக்க கௌஸ்? டேபிள் நம்பர் என்ன என்று கேட்க டேபிள் நம்பர் 28 என்றான் கௌஷிக். ரக்ஷிதா டேபிள் அருகே வந்தவுடன் எங்க இருக்க ஆர்கே என்று கேட்க அவள் கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு கௌஸ் என்றாள். குனிந்து பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நாள் விளையாடியது தன் அண்ணன் மகன் அபினவ் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறான். உடனே லீடர் என்று கூற எஸ் இங்கதான் இருக்க என்று ரக்ஷிதா ரிப்ளை செய்கிறாள். காலை கட் செய்துவிட்டு ரக்ஷிதா கௌஷிக் எதிரில் உள்ள சேரில் அமர்கிறாள். இவ்ளோ நாள் நான் உன் கூடவா கேம் விளையாடிட்டு இருந்த அபி? என் லீடர் நீயா என்று கேட்கிறான் கௌஷிக். இவ்ளோ நாள் நம்ம சித்தப்பாவுடன் விளையாடிட்டு இருந்தோம் என்று ஆச்சரியமாக பார்க்கிறாள் ரக்ஷிதா. அப்போது வெயிட்டர் ரக்ஷிதாவிற்கு ஒரு காஃபியை வைத்துவிட்டு போக, நான் இன்னும் சின்ன பாப்பாதான், நான் இன்னும் வளரல, எனக்கு ஒரு கப் பால் கொடுங்க என்று கூற வெயிட்டரும் ஷூர் பேபி எனிதிங் ஃபார் யூ என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். ரக்ஷிதா திக்கி திணறாமல் பேசியதை கண்டு கௌஷிக், அப்போ விஜய் கிட்ட இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தானா என்று சந்தேகத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது கௌஸ் என்று ரக்ஷி அழைக்க திடீரென்று மணியை பார்க்கிறான். விஜய் மட்டும் நம்மள இங்க பார்த்தா நம்ம செத்தோம். ஆமா, உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா என்று கேட்டவன் பதிலுக்காக காத்திருக்காமல் அவளையும் தூக்கிக் கொண்டு லிப்ட் அருகில் செல்ல அங்கே விஜயை கண்டான். ரக்ஷிதாவை அருகில் இறக்கிவிட்டு, உங்க அப்பா லிப்ட்ல ஏற போறான், நான் அவனை மேல போக விடாம சமாளிக்கிறேன், நீ படி வழியா சீக்கிரமா டாப் ஃப்ளோர் போயிடு, அவனுக்கு முன்னாடி ரூம்க்கு போ, இல்லனா நாம அவ்வளவுதான் என்றான் கௌஷிக். பிரதர் என்று கத்தியவாறு லிப்டில் நுழைந்த கௌஷிக், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் பிரதர் என்று ஏதேதோ பிதற்றிக் கொண்டு விஜயை இரிட்டேட் செய்து கொண்டிருந்தார். டாப் ஃப்ளோரை அடைந்தவுடன் அங்கு அபினவ் ஹோம்வொர்க் செய்து கொண்டிருப்பதை கண்டதும் கௌசிக்கிற்கு உயிரே வந்தது போல இருந்தது. மீண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டே உளர ஆரம்பிக்க விஜய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன உளறிட்டே இருக்க என்று கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அங்கு அமர்ந்திருந்த அபினவ் குழப்பத்துடன், இந்த சித்தப்பாக்கு என்ன ஆச்சு என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்கிறான். மறுபக்கம் தனது அப்பாவையும் சித்தப்பாவையும் காண முடியாத ஏமாற்றத்தில் கையில் இருந்த கார்டை ஸ்வைப் செய்து அவள் தங்கியிருக்கும் ரூமிற்கு செல்கிறாள் ரக்ஷிதா. உள்ளே சென்றவுடன் மம்மி என்று கல்கியை அணைத்துக் கொள்கிறாள். கல்கியும் புன்னகைத்துவிட்டு, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே என்று கேட்க, எஸ் மாம், ஐம் ஹாப்பி என்று கல்கியின் கழுத்தை கட்டிக்கொள்கிறாள். இருப்பினும் ரக்ஷிதா சிறிது சோகமாக இருப்பதை உணர்ந்தாள் கல்கி. அப்போது ரக்ஷிதா, அம்மா, உங்களுக்கு என்னோட அண்ணாவை பார்க்கணும்னா என்ன பாருங்க, ஏன்னா நாங்க ட்வின்ஸ்ல, அப்போ என்னோட அண்ணாவும் என்ன மாதிரியே தான் இருப்பாங்க என்று கூற, அதற்கு கல்கி, அப்படி இல்லடா, நீங்க 2 பேரும் ஜஸ்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாதான் அப்படி என்று கூறினாள். அதற்கு ரக்ஷிதா, அப்படின்னா என்னம்மா என்று கேட்க கல்கி எக்ஸ்பிளைன் செய்ய, அதற்கு அவள், நான் என் அண்ணன் என்ன மாதிரியே இருப்பாங்களோன்னு நினைச்சேன் என்று வருத்தத்துடன் கூறினாள். பிறகு
அம்மா எனக்கு பசிக்குது என்று ரக்ஷிதா கேட்க 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் என்றாள். கல்கி சமைக்கும் போது அவள் நினைவுகளில் தன் மகனை பற்றி யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்ற எண்ண அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தன. ராஜசேகரிடமிருந்து தன் மகனை பற்றிய உண்மையை வாங்குவது அவ்வளவு எளிதானதாக தோன்றவில்லை. ரக்ஷிக்கு டின்னர் கொடுத்து உறங்க வைத்துக் கொண்டிருக்கும் போது ராஜசேகரிடமிருந்து கால் வர அவருடன் பேசும் மூடில் இல்லாததால் போனை ஆஃப் செய்துவிட்டு உறங்குகிறாள் கல்கி. அடுத்த நாள் காலை ரெடியானவுடன் போனை பார்த்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி காலிங் என்று வர புன்னகையுடன் அட்டன் செய்தாள் கல்கி. ஆனால் அத்தையின் குரலுக்கு பதிலாக ராஜசேகரின் குரல் கேட்க அவர், நீ இன்னும் என்னோட பொண்ணுதானே, இல்ல எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டியா என்று கோபமாக கேட்கிறார் ராஜசேகர். சரி, என்ன விஷயம் என்று கல்கி கேஷுவலாக கேட்க, உன் தங்கச்சி கிட்ட பப்ளிக்ல இப்படியா நடந்துப்ப என்று கத்திக்கொண்டே, இத பாரு கல்கி, நீ வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்கலனா நீ என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது, நீ என் பொண்ணே இல்லன்னு தலை முழுகிட்டு போயிட்டே இருப்பேன் என்று எச்சரிக்கிறார். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவ பண்ணதுக்கு இது கம்மிதான் என்று கூறிவிட்டு காலை கட் செய்ய போக ராஜசேகர், நாங்க தான் உனக்கு தேவையில்ல, உன்னோட ஆண்டிமா உனக்கு தேவையில்ல என்று கேட்கிறார். பதறிய கல்கி, ஆண்டியா, அவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்க, அவங்களுக்கு பிரெயின் டியூமர் என்று கூறுகிறார். அப்போது பணத்தாலும் நம்பிக்கையாலும் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஜீவன் தன்னுடைய அத்தை லக்ஷ்மிதான் என்று எண்ணிக்கொண்டே, நான் உடனே கிளம்பி வரேன் என்று காலை கட் செய்கிறாள் கல்கி. தனக்கு பணமும் நம்பிக்கையும் கொடுத்த அத்தைக்கு கல்கி எவ்வாறு உதவ போகிறாள்? கௌஷிக் அது அபி அல்ல, ரக்ஷிதா என்று எப்போது தெரிந்து கொள்வாள்?